எது நடக்க கூடாதுன்னு ஏஎல் விஜயும் அமலா பாலும் நடிச்சாங்களோ கடைசியில அதுவே நடந்துருச்சு. ஏஎல் விஜய் டைரக்ஷன்ல 2 படங்கள்ல நடிச்ச அமலா பாலுக்கும் விஜய்க்கும் காதல் ஏற்பட 2 ஃபேமிலி சம்மதத்தோட 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்த இவங்க 2 பேர்த்தோட கல்யாண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட இப்போ இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் கோடம்பாக்கத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில பிரச்சனை இருந்த மாதிரியே தெரியல. இதுக்கு மேல ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ற டெவில் படத்துல கூட அமலா பாலோட பிரதர் அப்ஜித் பால் தான் வில்லனா நடிக்கிறாரு. திடீர்னு எங்க இருந்து பிரச்சனை வந்தது? ஒருவேளை அமலா பால் திரும்பவும் நடிக்கிறது விஜய்க்கு பிடிக்கலையோ, இல்ல அவங்க கிளாமரா ட்ரெஸ் பண்றது பிடிக்கலையோ, இல்ல அவங்களும் ஒரு ஸ்டாரும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்படி இவங்க டிவோர்ஸ்க்கான காரணம் பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனா வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே பேசாம இருந்த ஏஎல் விஜய் இப்போ ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காரு. நானும் அமலா பாலும் பிரியறத பத்தி கொஞ்ச நாளா ஏகப்பட்ட நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அதுல முக்காவாசி ரூமர்ஸ், கொஞ்சம் கூட உண்மை இல்ல. இங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். நானும் அமலா பாலும் பிரிய போறது உண்மைதான். ஆனா அதுக்காக நீங்க கேள்விப்பட்ட காரணங்கள் எதுவுமே உண்மை இல்ல. எங்களோட பிரிவுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இத பத்தி ஓபனா பேச சொல்லி என்னோட மீடியா ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் இன்சிஸ்ட் பண்ணாங்க. பட் என்னோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு சராசரி அப்பாவா தன்னோட பையனோட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்த்து நொந்து போன ஒருத்தரா தான் என்னோட அப்பா அந்த டெலிவிஷன் இன்டர்வியூவை கொடுத்தாரு. பட் அது இப்போ வேற மாதிரி சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. மேரேஜ் லைஃப் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, நேர்மைங்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது ரெண்டுமே உடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு மேரேஜ் லைஃபை கண்டினியூ பண்ணணுங்கிறது அவசியமே இல்ல. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னு நாங்க கனவுல கூட நினைக்கல. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. பல கஷ்டங்களை, பல வலிகளை மனசுல வச்சுட்டு தான் என்னோட வாழ்க்கையை நான் நடத்திட்டு இருக்கேன். பட் உண்மை என்னன்னே தெரியாம ஒரு சில மீடியாக்கள் பரப்பின வதந்திகளால நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன். இனியாவது எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு ஏஎல் விஜய் செம எமோஷனலா ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் ஏஎல் விஜய் சைட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அமலா பால் சைட்ல இருந்து இந்த விஷயத்தை பத்தி எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நீங்க இந்த இன்னொரு நர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நான் சும்மா அப்ரெண்டிஸ் தான். எங்களோட சீனியர் எங்களோட குருஜியை நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லலாம்.